2014 60% கிராம மக்கள் திறந்த வெளியில் தங்கள் இயற்கை உபாதைகளை கழித்துக் கொண்டிருந்தனர். சுதந்திரம் அடைந்து 65 ஆண்டுகள் கடந்தும் வீடுகளில் கழிப்பறை இல்லாததால் திறந்த வெளியில் மலம் கழித்தனர். இதனால் மக்கள் சுகாதாரம் இல்லாத நோயால் பாதிக்கப்பட்டனர். இது பாதுகாப்பு இல்லாதது. 2014 ஆண்டு முதல் நாம் செய்தது அனைத்து இல்லங்களிலும் கழிவறை கட்டியதுதான். 5 ஆண்டுகளில் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நாடாக நாம் மாறினோம். சமூகத்தில் அனைவரும் சமம் என்ற மகாத்மா காந்தி கூறினார். ஆனால் தமிழ்நாட்டில் தினசரி செய்தித்தாள்களை படிக்கும் போது சில கிராமங்களில் தலித் மக்கள் குறிப்பிட்ட பகுதிக்கு செல்ல முடியாமலும் செருப்பு போட்டு தெருக்களில் நடக்க முடியாமலும் இருப்பதை படிக்கின்றேன். வகுப்பறையில் தலித் மாணவர்கள் ஒரு புறமும் தலித் அல்லாத மாணவர்கள் இன்னொரு புறமும் அமர வைக்கப்படுவதாக தெரிகிறது. நாம் எங்கு இருக்கிறோம்? தலித் சமூகத்திற்கு எதிரான இந்த அடக்குமுறையில் தமிழ்நாடு மோசமான சாதனையை படைத்துள்ளது. இந்தியாவின் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டை போல வேறு எங்கும் மோசமாக நடக்கவில்லை. அடுத்ததாக நமக்கு அண்டை மாநிலமான கேரளாவிலும் அதே பிரச்சனை தான் உள்ளது. ஆனால் அங்கிருந்து ஒரு தகவலும் வெளிவருவதில்லை. நாம் காந்தியை மறந்துவிட்டதன் காரணமாகவே இது நடக்கிறது. இது போல நடப்பதற்கு நாம் அனைவரும் வெட்கப்பட வேண்டும். மாணவர்கள், நீங்கள் இப்போது ஒரு முடிவை எடுங்கள். உங்கள் வாழ்வில், உங்கள் சமூக வாழ்க்கையில் யாரையும் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்க மாட்டீர்கள் என நினைத்து முடிவு செய்யுங்கள். அனைவரும் நம் சகோதர சகோதரிகள் என்றும் அனைவரும் சமம் என்றும் முடிவெடுங்கள். சமமாக மரியாதை செலுத்துங்கள். கடந்த ஒரே ஆண்டில் காதி பொருட்கள் 320 கோடி ரூபாய் விற்பனையை எட்டியுள்ளதாக தெரிகிறது. காதி நம் சுதேசியின் அடையாளம். மற்ற நாடுகள் நம் மீது எவ்வளவு அதிக வரி விதிக்கிறது என்பது கவலை கொள்ள வேண்டாம். நாம் தான் உலகின் மிகப்பெரிய சந்தை, மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. நம் நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மட்டுமே வாங்குவோம் என முடிவு செய்தால் நம் உலக பொருளாதார ஏற்ற இயக்கத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை என ஆளுநர் கூறினார். ஆளுநரின் இந்த பேச்சுக்கு மக்களிடையே கடும் கண்டனம் எழுந்துள்ளது. தமிழர்கள் குறித்து தவறான செய்திகளை ஆளுநர் பரப்புவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதற்கு முன் ஆளுநரின் பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் மூலம் எதிர்ப்பு தெரிவித்து வந்து மத்திய அரசுக்கு ஆளுநரை வரைமுறையோடு பேச அறிவுறுத்துங்கள் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளனர். ஆனால் ஆளுநர் தற்போது வரை அவதூறு பேசும் அவரது கருத்துக்களை நிப்பாட்டுவது போல் தெரியவில்லை. மத்திய அரசு இதற்கு முடிவை விரைவில் எடுக்கும் என்று தமிழகம் நம்பி காத்திருக்கிறது.